நம்முடைய ருத்ரன் அகாடமிக்கு வருகை தந்துள்ள சார் உங்களுக்காண்டி தான் காத்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். பசங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சி எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ஜெய் ஹிந்த். ருத்ரன் ஆர்மி அண்ட் போலீஸ் அகாடமியோட நிர்வாகத்துக்கும் இங்கே இருக்க ஸ்டாஃபுகளுக்கும் எஜுகேஷன் சார் பேசின மேடம் எல்லாருக்கும் வந்திருக்க பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோடய மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு அகாடமியில் தான் சேர்ந்து படித்தேன். இந்த மாதிரி புதுசாக இருக்குது பார்க்குறப்பே இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்களே. எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்டு மெடிக்கல் இருக்குது. எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கே இவ்வளோ சந்தோஷமாக உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு சார் எவ்வளோ பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. தமிழ்நாட்டிலே எனக்கு இது புதுசாக ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த அகாடமியில் முதல்ல நடந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எக்ஸாமுக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அகாடமியில் எக்ஸாமில் சேர்றப்ப படித்து ஃபிசிக்கல் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் மறுநாளே கிளாஸ் நடக்கும். படித்து பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருங்க, ஒரு செலிப்ரேஷன் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்படியே சாதாரணமாக இருக்கும். அடுத்த பேஜ் வந்துடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கே இவ்வளோ உங்களை உற்சாகப்படுத்துகிறப்ப நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா, ஒரு சோல்ஜர் ஆகிட்டிங்கன்னா எவ்வளோ உங்களை வர வைப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு எவ்வளோ கௌரவிப்பாங்கன்னு நினைக்கவே முடியலை. நினச்சி பார்த்தேன். அது இதை காட்டி கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடக்கும்னு நினைக்கிறேன். என்னையை காட்டி பெரிய யாரையாவது கூட்டுக்கு வந்து உங்களை இன்னொரு ஆர்மியில் என்னையை காட்டியும் கொஞ்சம் பெரிய ரேங்கில் இருக்கவங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இவங்களை கூப்பிட்டுக்கு வந்து உங்களை இன்னும் சிறப்பாக நடத்துவார்னு நினைக்கிறேன். எனக்கு கீர்த்தி சக்ரா விருது ஏன் கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். என்னோடய மதுரை யூனிட் 80 மீடியம் ஆர்ட்லரி, பீரங்கி படம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதிலிருந்து நான் 34 ராஷ்ட்ரிய ரைஃபிள்னு ஒரு தீவிரவாதத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான் அந்த 34 RRன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக சொல்லலாம், நிறைய RR இருக்குது. அந்த RRயில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் டீமு, அதில் ஆப்ரேஷன் டீம்லேயும் செலக்ட் ஆகணும். நீங்கள் உள்ளே பார்த்தா தெரியும். RRயில் போனோடனே ஆப்ரேஷன் போயிட முடியாது. அந்த ஆப்ரேஷன் டீமு கேட் டீம்னு சொல்லுவாங்க, அதுலேயும் நம்ம செலக்ட் ஆகணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், எல்லா விஷயமும் வேகமாக கற்றுக்கணும். நார்மலாக டியூட்டி பார்க்குற ஆர்மி டியூட்டி வேறு, RR டியூட்டி வேறு. எப்போயுமே அலர்ட்டாக இருக்கணும். எங்கேருந்து என்ன நடக்கும்னு தெரியாது. எப்போ ஆப்ரேஷன் நடக்கும், எப்போ எங்கே லான்ச்சுக்கு போகிறது, எப்போ டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது, எங்கே என்ன நடக்கும்னு அங்கே வேலை பார்க்குற எங்களுக்கே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இன்ட்டு கிடைக்கும். அப்படி நாங்கள் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தான் 34 ராஷ்ட்ரிய ரைஃபில் அங்கேருந்த ஒரு பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கத்தோட டாப் கமாண்டராக இருந்த ஒரு ஆள், அவனுக்கு கீழே உருவாக்குன ஒரு 4 டெரரிஸ்ட்டு. அப்போ எங்கள் 34 அமரன் மூவி எடுத்தாங்கள்ல, அந்த 44, 55 இதெல்லாம் அந்த சோபியா குல்காம் டிஸ்ட்ரிக்டை மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். நிறைய ஆப்ரேஷன் நடக்கும். அந்த 3 RRக்குமே ஒருத்தன் தான் டார்கெட்டாக இருக்கப்போ 9 வருஷமாக ஆக்டிவாக இருந்த ஒரு டெரரிஸ்ட்டு. நிறையா கேஸ் இருக்குது, சிவில்ஸ் கேஸ் இருக்குது, ரேப் கேஸ் இருக்குது, மர்டர் கேஸ் இருக்குது, பாம் பிளாஸ்ட் கேஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் பண்ண பாம் பிளாஸ்ட் கேஸ் இருக்குது. ரொம்ப குடைச்சல் மக்களுக்கும் சரி, இராணுவத்துக்கும் சரி, அங்கே இருக்க SOG, போலீஸ் ஃபோர்ஸ், பாராமிலிட்ரி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய டப்பான ஒரு சவாலாக இருந்துச்சு. அவன் எப்படியாவது நியூட்ரலைஸ் பண்ணியே தீரணும்னு. அப்போ தான் டிசம்பர் 19, 2024 ஒரு இன்ட்டு கிடச்சி ஒரு வில்லேஜுக்கு போகிறோம். கடர் வில்லேஜுக்கு, ஒரு ஆப்பிள் தோட்டத்தை ஒட்டி ஒரு வீடு. அங்கே 360 கூட கவர் பண்ணுறோம். டெரரிஸ்ட் இருக்காங்கன்னு கன்ஃபார்மாக தெரியல. சர்ச்சிங் பார்ட்டி உள்ளே இறக்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த வீட்டை விட்டு ஏற்கனவே வீட்டுக்கு வெளியில் இருக்க காவாயில் இறங்கி
எக்ஸிட் வழியாக வெளியே வந்து கரெக்டாக அந்த மேட்டில் ஏறுறப்ப பொசிஷன் நான் அங்கே இருந்தேன். என் கூட ஒரு 7 பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிரனேடு போட்டு ஃபயர் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். இருட்டுக்குள்ளே இந்த மாதிரி லைட் இருக்கும், இந்த லைட் இருக்குல்ல, இதை காட்டி கொஞ்சம் ஃபோக்கஸ் லைட்டுன்னு சொல்லுவோம். இது ஃபோக்கஸ் லைட்டு தான். இதை காட்டி ஒரு சின்ன லைட்டு எல்லோரும் பேக்கில் ஆப்ரேஷன் பேக்கில் வச்சுருப்போம். முன்னாடி அந்த லைட்டை கட்டிட்டு 10 மீட்ரு பின்னாடி வந்து பொசிஷன் எடுத்திருக்கேன், ஒரு மரத்தை எடுத்து. அந்த லைட்டு பக்கத்துலேயும் கிரேனேடு கொடுக்குது. கிரேனேடுன்னா என்ன தெரியுமா, கை குண்டு சொல்லுவாங்கள்ல, வெடிக்கல அந்த அது வெடிச்சோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ஆர்மி மேக்ஸிமம் கிரேனேடு யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, 2 ரவுண்டு அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கிரேனேடு போட்டு புகைலாம் வந்து கரெக்டாக அந்த ரேன்ஸ்லேருந்து இறங்கி மேலே வரான், ஒரு டெரரிஸ்ட் வரான், க்ரோலிங்கில் வரான். க்ரோலிங் பொசிஷனில் முன்னாடி படுத்துக்கிட்டே வரான். நானும் படுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூட்ரலைஸே நான் தான் பண்ணுறேன். சிங்கிள் ஷாட்டில் அடிக்கிறேன். காலையில் 3:30க்கு -8, 9 குளிர் போய்கிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டெரரிஸ்ட்டை அடிக்கிறேன். அப்புறம் நானும் என் பட்டி எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபயரிங் இன்னொரு ஆளை அடிக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, 3/4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஆளையும் அடிக்கிறோம். 3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்குன்னு ட்ரோனில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ மைனஸ் குளிர்லேயே விட்டுறக்கூடாதுன்னு அதை அடிச்சிட்டான். அதில் ஒரு டெரரிஸ்ட் என்னை ரொம்ப க்ளோஸ்னால் ரொம்ப க்ளோஸ், ஒரு 20 மீட்டர் தான் இருக்கும், 10-20 மீட்டர் தான் இருக்கும். க்ளோஸ் கார்டன் தான். ஒன்று அவங்க சாகணுமா இல்லை நாங்கள் சாகணுமான்ற அந்த ஒன்று தான் இருந்துக்கே இருந்துச்சு. அதில் ஒரு டெரரிஸ்ட் எய்ம் பண்ணி அடிச்சதில் என்னைய தாடை, ரைட் ஷோல்டர் ரெண்டுலேயுமே புல்லட்டு பட்டுருச்சு. பட்டா எலும்பு உடஞ்சிருச்சு கையில். இங்கே தாடை, பல் எதுவுமே இல்லை. இப்போயுமே கீழே எனக்கு பல் எதுவுமே இல்லை. அங்கே கீழே விழுந்துட்டு இந்த கையை எடுத்து AK-47 லெஃப்ட் ஹேண்டில் கீழே வச்சுட்டு இந்த கையை எடுத்து, ஆர்மி ஆர்ஆரில் யூனிஃபார்ம்லாம் கிடையாது, ட்ராக் பேண்ட் தான் போட்டிருப்போம். ட்ராக் பேண்ட்டுக்குள்ளே சொருகி லாக் பண்ணிவிட்டு ரத்தம் போய்கிட்டே இருக்குது. தப்பிக்க விட்டுறக்கூடாது. இன்னும் 2 பேர் தான் சொல்கிறாங்க. லாஸ்ட்டு வரை என்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி சிங்கிள் ஷாட் முடிஞ்ச அளவு நான் சொல்கிறேன். அவங்க மேலே படலையாலாம் தெரில. ஆனால் எனக்கு அடிப்படாத மாதிரி அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த 2 பேரையும் லாஸ்ட்டாக அடிக்கிறோம். அடிச்சுட்டு 5க்கு 5 பேர் கன்ஃபார்மாக டெத்துனதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அப்போயும் நான் எந்திரிச்சு நடக்கத்தான் செஞ்சேன். வந்து என்னை தூக்கி இழுத்தாங்க. என்னை விடுங்க, நானாக நடந்து தான் போவேன்னு நடந்து ஒரு 200 மீட்டருக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் நிற்கிது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி அங்கேருந்து 80 கிலோமீட்டர் தூரம் போகணும். கான்வாயில் கூப்பிட்டு போகிறாங்க. அது வரை மயக்க வரல. ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த உயிர் போகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு மூடுறோம். நமக்கே தெரியுது நம்ம ஒரு பாயிண்டாக மொபைல் சார்ஜர் மாதிரி நம்ம உடம்புல அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது. உயிர் போகிறது தெரியுது. கண்ணு க்ளோஸ் ஆகிக்கிட்டே வருது. எப்படியோ கொண்டு போய் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப மேஜர் சர்ஜரி ஹோம்ஒர்க்லாம் வச்சு 7 சர்ஜரி கிட்ட பண்ணிட்டாங்க. இப்போயும் நான் நாளைக்கு கிளம்புறேன். சர்ஜரிக்கு தான் கிளம்புறேன். இன்னொரு பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்குது, அதை முடிக்கத்தான் போகிறேன். நிற்க முடியாது. மேக்ஸிமம் என்னால் ஒரு இடத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. ஏன்னா காலில் எலும்பு கிடையாது. காலில் எலும்பு எடுத்து தான் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் நிற்பேன். டாக்டர் என்ன சொல்கிறது, நம்ம மனசில் தானே இருக்கு. அப்போ தான் ஆகஸ்ட் 15 போன வருஷம் இந்தியன் பிரசிடெண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தவனை சுட்டேன்னு சொன்னேன்ல சிங்கிள் ஷாட்டில், அவன் தான் நான் சொன்னேன் டாப் கமாண்டரு, C கேட்டகரியை சேர்ந்த டெரரிஸ்ட்டு. சிங்கிள் ஷாட்டில் அடித்தேன். அவ்வளோ பெரிய ஆள். ஒரு ரவுண்டில் செத்துட்டான். ஏன்னா அப்புறம் கீர்த்தி சக்கரான்னு போன வருஷம் சுதந்திர விழாவுக்கு அறிவிச்சிட்டு இப்போ கூப்பிட்டு 8-9 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு அறிவிச்சிட்டாங்க. இப்போ தான் போன மாதம் 8ஆம் தேதி கூப்பிட்டு ஜனாதிபதி மாளிகையில் வச்சு கீர்த்தி சக்கரான்ற ஒரு வீர தீர அமைதிக்கால 2வது உயரிய விருதை கொடுத்து கௌரவிச்சாங்க. சிஎம் சாரும் மறுநாளே கூப்பிட்டு 48 lakhs கேஷ் செக்கு கொடுத்தாரு. அப்புறம் நிறையா MP, MLA, கலெக்டரு எல்லாருமே வந்துட்டாங்க. மேக்ஸிமம் வராத ஆளுகளே கிடையாது. வேறு ஊர் டிஸ்ட்ரிக்கு, கேரளாவிலேருந்து வராங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க.
கொஞ்சம் நல்லா பெருமை அப்போ தான் நினச்சேன், சரி பெருமையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த கேலண்ட்ரி அவார்டை பற்றி உங்களுக்கு ஆர்மியில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், ஆர்மியில் இருக்கவங்களுக்கும் அது தெரியும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஆர்மியில், இந்தியன் ஆர்மியில் சவுத் இந்தியனுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் இன்ஜினியரிங், ஏஎஸ்சி, சிக்னலு, இஎம்இ, ஆர்ட்லரி, அப்புறம் ஒரே ஒரு இன்ஃபென்ட்ரி யூனிட் இருக்குது, மெட்ராஸ் யூனிட் ரெஜிமெண்ட் இங்கே இருக்குது, யூடியூப் இல்லைன்ட்டு ட்ரெயினிங் பண்ணிட்டு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு இன்ஃபென்ட்ரி தான் சவுத் இந்தியனுக்கே. அப்புறம் மராட்டி இருக்காங்க, அவங்க வர்றது. இப்போ நமக்கு பூரா அந்த படிக்கிற கேட்டகரியாக தான் வருது ஆர்மியில். கொஞ்சம் டேலண்டான இருக்கிறதா தான் வருது. இந்த நுணுக்கமான வேலைகள், பின் பாயிண்ட் வேலை, இந்த மாதிரி வேலையாக தான் இருக்குது. பாக்கி நார்த் இந்தியனில் பூரா இன்ஃபென்ட்ரி அதிகமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேலண்ட்ரி அவார்டு கூட ஃபைட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய இது. அந்த ராஜஸ்தான் பஞ்சாப்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி கீர்த்தி சக்ரா வாங்குறது, அசோக் சக்ரா, சௌரிய சக்ரா, சேனா மெடல், இந்த இதில் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க இன்ஃபென்ட்ரியில் இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் அந்த படிக்கிற மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்காக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. நானும் ஆர்ட்லரி தான். நான் போனது ஜாட் ரெஜிமெண்ட் இன்ஃபென்ட்ரி கூட. 34 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ன்றது வந்து ஜாட்டு, மேக்ஸிமம் ஜாட்டு. அங்கே போனால் அது ஒரு ஜாட்டுன்றதுன்னு பார்த்தா ஒரு கேஸ்ட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஜாட்டுன்றது ஒரு ஜாதி சேர்ந்த ஒரு ரெஜிமெண்ட்டு. அங்கே வர்றது மேக்ஸிமம் அவங்களே எடுத்துக்குவாங்க, வச்சுக்குவாங்க. அந்த கேலண்ட்ரி அவார்டு நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. ஒரு நார்த் இந்தியன் இருக்க போய் இவ்வளோ தைரியமாக ஃபைட் பண்ணி ஒரு கேலண்ட்ரி அவார்டு, அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, அப்போ நம்மளாம் யார்? நம்ம காட்டுவோம் அந்த இடத்துல, வாய்ப்பு மட்டும் கிடைக்கணும்னு நின்றுருந்தது. அந்த அந்த வாய்ப்புக்காக எல்லா ஆப்ரேஷன்லையும் போவோம். ட்ரோன் ஆப்ரேட்டராக இருந்தேன், கைடாக இருந்தேன், எல்லாமே அந்த ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வாய்ப்புக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் டெரரிஸ்ட் அடிக்கிறதுக்கு. அவங்களுக்கும் டெரரிஸ்ட்டை அடிக்கணும், ஆனால் அவங்களுக்கு என் கூட வேலை பார்க்குறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு அடிக்கணுன்றதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம யாருன்னு காட்டணும்னு. காட்டினேன். எனக்கு கொடுத்து நான் கூட நினச்சேன் சௌரிய சக்ரா கிட்ட தான் பேர் போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் கீர்த்தி சக்ரா கொடுத்தது வந்து நானே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் அடித்த டெரரிஸ்ட் அந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட்டு, டாப் கமாண்ட்ரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு கீர்த்தி சக்கரெல்லாம் பத்தாது. இதில் எத்தனை அசோக் சக்கரா இருக்கீங்க, எத்தனை பரமவீர் சக்கரா இருக்கீங்கன்னு நான் வாங்க, எனக்கும் மேலே வரணும். நீங்கள் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 5 டெரரிஸ்ட்டு கூட நான் ஒரு ஆர்ட் ரெஜிமெண்ட் 5 தீவிரவாதி அடிக்க முடிஞ்சால் இங்கேருந்து வாங்க. நீங்களாம் ஒவ்வொரு ஆளும் 10 பேர் 20 தீவிரவாதிக்கு 10 பாகிஸ்தான் ஆர்மிக்கு நம்ம சமமாக இருக்கணும். அக்னிபத்துக்கு செலக்ட் ஆகி போயிட்டு போயிட்டோம், யூனிஃபார்ம் போட்டோம், 4 வருஷம் ஊருக்குள்ளே வந்துட்டோம், லீவுக்கு வந்துட்டோம், பைக் எடுத்துட்டோம், ஜாலியாக இருந்துட்டோம், மிலிட்ரிக்கான சொல்லிட்டோம். அது கிடையாது, அப்படி கிடையாது. அங்கே நம்ம என்ன போய் அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம்? இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்க ஆர்மிக்கு போகணும்னு. ஆர்மிக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் தான் அந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். அதான் ஒரு நம்ம வாழக்கூடிய ஒரு 30-40 வருஷத்துக்காவது அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. அதை நீங்கள் உருவாக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அந்த பக்கம் இருக்கவங்க ஒரு சப்பாத்திக்கு இல்லாத பவர் நம்மக்கிட்ட இல்லையா? நம்ம தான் வீரமான நம்ம ஆளுக தான், நம்ம தமிழ்காரங்க தான். எல்லாமே வீரமான ஆளுகன்னு எல்லாமே தெரியும், தமிழ்காரங்க தான். மற்ற மாநிலங்களுக்கு சொல்கிறத காட்டியும் நீங்கள் நம்ம போய் அங்கே நிரூபிக்கிறதா இருக்குது. எப்படியாவது ஆர்மி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க. உங்களை டைவர்ட் பண்ணுறது 2 விஷயந்தான். ஒன்று கெட்ட பழக்கம் இந்த வயசில், இன்னொன்று ஃபோனு, லவ்வு, இந்த மாதிரி இருக்கும். தப்பு இல்லை, யார் அது கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை. கெட்ட பழக்கம்னா சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது. வாங்க ஆர்மியில் வந்து பண்ணுங்கள், அங்கேயே உங்களுக்கு பர்மிஷனே இருக்கு. ஆர்மியில் வந்து சரக்கு அடிங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் அது வர தொடாதீங்க. உங்களுக்கு லிக்யூடு இருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் ஆர்மி மட்டும்தானே, அதுக்கு தானே வர்றீங்க. இப்போ வர அது வேணாம், அதுக்கு உள்ளே போயிட்டு பார்த்துக்குவோம்.
உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா கூட உங்களை லைட்டாக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போகிற வர கரெக்டாக இருங்க. வந்துட்டீங்க 50-75% கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் மிச்சத்தை இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம நாட்டுக்காக போய் ஒரு சேவையில் செய்வோம். வந்து கலந்துக்கங்க. ஆர்மியும் சரி நம்ம நாடும் சரி இப்போதைக்கு சூழ்நிலையில் யாரையும் கை விட்டுறாது. உதாரணத்துக்கு நான் எங்கே இருக்கேன், உடம்புல 7 சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எல்லாம் மேஜர் சர்ஜரி தான். இருந்தாலும் என் பாக்கெட்லேருந்து ₹1 கொடுக்கலையே. நான் 4 மாதமாக ஐசியூவில் இருந்தேன், பெட் ரெஸ்ட் இருந்தேன், எல்லாம் ஆர்மி தான் பார்த்துக்குச்சு. வீட்டிலேருந்து ஒரு ஆள் வரல. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. எனக்கு வீட்டிலேருந்து ஒரு 4 மாதம் நான் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன். அப்போ தான் என்னோடய சொந்த மாப்பிள்ளை அந்த ஒரு கண்ணே வந்தாப்புல. அவரும் மிலிட்ரி தான், இன்ஜினியரிங்காக இருக்கார், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அங்கே. அப்போ நம்ம வீட்டு பிள்ளை அடிபட்டுருச்சு, நாட்டுக்காக ஒரு ரத்தம் சித்தி வந்தவர் அந்த ஆர்மி எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிடுச்சோ, ஒரு பெத்த அம்மா அப்பா மாதிரி நம்மளை பார்த்துக்குவாங்க. ஆர்மி ஃபெசிலிட்டி அவ்வளோ இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை நினச்சி அப்புறம் அந்த கீர்த்தி சக்கரா விருது கொடுத்து கௌரவப்படுத்தினது இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். நம்ம நாடு தானே பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லாமே. என் பாக்கெட்லேருந்து இன்னும் ₹100 கூட போல இல்லை. நம்மளோட ஒரே ஒரு வேலை, போட்ட யூனிஃபார்முக்கு வேலை பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணிட்டு வந்தோம்னு போனீங்கன்னா இந்த நாடு நம்மளை என்றைக்கும் கை விட்டுறாது. உங்களை கௌரவிக்கும், கண்டிப்பாக கௌரவிக்கும். உதாரணத்துக்கு நான் இருக்கேன். அது பணமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமா இருக்கட்டும், நம்மளை கௌரவிக்கத்தான் செய்யும். நீங்களும் கண்டிப்பாக என் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களை பார்த்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். அம்மா அப்பா கஷ்டப்படுற பிள்ளைய தான் ஆர்வத்தில் வந்தால் ஒரு 10% தான் இருக்கும். கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வரவங்க தான் மிலிட்ரி, போலீஸ் எல்லாமே. நான் அப்படி தான் அன்றாட வேலைக்கு போகிற அம்மா அப்பா இதில் தான் வந்தது. அவங்களோட ஒரே ஒரு ஆசை, நம்ம மையன் நம்ம பெத்த பிள்ளை ஒரு கவர்மெண்ட் போலீஸோ ஆர்மியோ ஆகிட்டா அவங்க ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் கௌரவமாக இருப்பாங்க. உண்மை தானே, கெத்தாக பேசுவாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக வேண்டி போட்டுருங்க, யூனிஃபார்ம் போட்டுருங்க. உள்ளே போயிட்டு நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம், அவ்வளோ கஷ்டம்னால. எல்லா பார்ட்டி இதே மாதிரி தான் நடக்கும். லிக்விட் இஷ்யூவாக என்ன வேணாலும் பண்ணலாம். யார் எதெல்லாம் சொல்லலாம். நம்ம கொடுக்குறத பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம். இதான் ஆர்மியோட லைஃபு. வந்து ஜாயின் பண்ணுங்கள், நம்ம நாட்டுக்காக எல்லாம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.